ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேம்பஸ் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிஜினல் கேம்பஸ்ல எத்தனை காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 காலேஜஸ் இருக்குங்களா. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன் அந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதை ஆன்ல கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிக்கல் லைன்ல நீங்க அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் காலேஜ் கூட நோட் பண்ணிக்கோங்க. 1013 கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு விழுப்புரம்ல லொகேட் சரிங்களா. சோ இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திண்டிவனம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ரெண்டு காலேஜும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த காலேஜோட கோட் நோட் பண்ணிக்கோங்க. 1014 கொடுத்திருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் திருவண்ணாமலையில லொகேட் இருக்கு. அடுத்தது அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சியில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜோட கோட் பொறுத்த வரைக்கும் 3011 கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நாகப்பட்டினம்ல லொகேட் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம்ல லொகேட் இருக்கு. அடுத்த கேம்பஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடலூர்ல லொகேட் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இருக்கும். பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில லொகேட் இருக்கு. அண்ட் அடுத்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில லொகேட் இருக்கு. அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் பிஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில லொகேட் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில லொகேட் இருக்கு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5017 கவுன்சிலிங் கோட் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம்ல லொகேட் இருக்கு. அண்ட் 5022 இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல லொகேட் இருக்கு. சரிங்களா. சோ இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழ, அதாவது பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சுருப்பு கல்லூரிகள்னு சொல்லலாம், ரிஜினல் கேம்பஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.